Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 19. யமுனாவின் உடம்புக்குள் ரத்தம் யோசித்து யோசித்து ஓடியது. கையில் பிடித்திருந்த டெலிஃபோன் ரிசீவர் ஒரு உயிருள்ள ஜந்து போல நடுங்கியது. யாரவன்? பெட்டிக்கடை வாசல் நின்று கொண்டு என்னையே பார்த்து முறைக்கிறவன்? சரளாவின் குரல் மறுமுனையிலிருந்து கேட்டது. என்னடி பேச்சே காணோம்? சரளா, எஸ்டிடி பூத்துக்கு எதிரில் இருக்கிறவன் ஒரு பெட்டிக்கடையிலேருந்து தாடி வச்ச ஒரு ஆள் என்னையே பார்த்துட்ருக்கான். தாடி வச்சாளா? ஆமாம். எவனாவது ஜொல்லு பாட்டியாக இருக்கும். பார்த்தா அப்படி தெரியல. உன்னோட ஏரியாவில் இருக்கிற ஆளா? இதுக்கு முந்தி இவனை பார்த்ததே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? வீட்டிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, நீ கிளம்பு. லாயர் மனோன்மணி உனக்கு உதவி பண்ண வந்திருக்கிறது கடவுள் புண்ணியம். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் மனோன்மணியை ஹேண்டில் பண்ண உன்னால் முடியுமா? முடியும். மாமா ஒத்தையும் சௌமியாவோட கல்யாண அழைப்புக்காக நீ தினசரி வெளியே போய் தான் ஆகணும். என்னோடய கணவரும் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். ஹரிதாவுக்கு நாளையிலேருந்து காலேஜ் ஸ்பெஷல் கிளாஸு. காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவா. கல்யாணம் பெண் சௌமியா ஒரு தூங்குமுஞ்சி கேஸு. அவளை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. என்னையம்மனா கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்க? பெட்டிக்கடை வாசல் நின்றுட்டு இருந்த தாடிக்காரன் போயிட்டானா? இன்னும் இருக்கான். பார்வை அப்படியே ஆணி அடித்த மாதிரி எம்எல்ஏ இருக்குது. சரி யமுனா, நீ கிளம்பு. வீட்டில் யாரும் இல்லைன்னா மத்தியானத்துக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணு. யமுனா ரிசீவரை கொக்கியில் மாட்டிவிட்டு கண்ணாடி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். பூத் பெண்ணின் கையில் 2 ரூபாய் நாணயம் ஒன்றை திணித்துவிட்டு தெருவுக்கு வந்து நடைபோட்டாள். இதய துடிப்பு உச்சத்துக்கு போக பிடரியும் முதுகும் வியர்த்து வழிந்தது. அந்த தாடிக்காரன் பின் தொடர்ந்து வருகிறானா இல்லையா என்று பெட்டிக்கடையிலே நின்று விட்டானா? திரும்பி பார்க்கலாமா? பார்க்காதே என்று மனசு தீர்மானமாக சொன்னாலும் தலை தன்னிச்சையாக திரும்பி பார்த்து விட்டது. தாடிக்காரன் வந்து கொண்டிருந்தான். உதட்டில் இப்போது சிகரெட் இடம் பிடித்திருந்தது. யார் இவன்? மறுபடியும் கோயிலுக்கு போய் மனோன்மணியிடம் விஷயத்தை சொல்லலாமா? வேண்டாம். மனோன்மணி தாடிக்காரனிடம் ஏதாவது கேட்க போய் பிரச்சனை பெரிதாகிவிடும். யமுனா யோசித்துக் கொண்டே நடந்தாள். 2 தெருக்கள் வரை திரும்பி பார்க்காமல் நடந்தவள் தன்னுடைய தெருவுக்குள் நுழையும் முன்பாக மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்த்தால் தாடிக்காரனை காணோம். தெரு துடைத்து வைத்த மாதிரி சுத்தமாக இருந்தது. சரளா சொன்ன மாதிரி ஜொல்லு பார்ட்டியாக இருப்பானோ? யமுனாவின் இதய துடிப்பு இப்போது இயல்புக்கு வந்திருக்க வியர்ப்பதும் நின்று போய் முகத்தில் காற்று அடித்தது. வேகமாய் நடைபோட்டால் தொலைவில் பங்களா காம்பவுண்ட் கேட் பார்வைக்கு கிடைத்தது. சௌமியா காத்து கொண்டிருப்பாள். எட்டி நடைபோட்டவள் மீண்டும் திரும்பி பார்த்தால் தாடிக்காரன் இல்லை. காய்கறி கூடைக்காரி மட்டும் பார்வைக்கு கிடைத்தாள். டைம் எத்தனையுமா? கூடைக்காரி கேட்ட கேள்விக்கு 10:45 என்று பதில் சொல்லிக்கொண்டே நிற்காமல் நடைபோட்டாள். வீடு நெருங்கியது. வெறுமனே சாத்தியிருந்த காம்பவுண்ட் கேட்டை தள்ளிக்கொண்டே உள்ளே போன யமுனா யாரோ இழுத்து பிடித்த நெரிசில் அதிர்ச்சியில் சட்டென்று நின்றாள். போர்ட்டிகோவில் அம்பாசடர் கார் நின்றிருந்தது. கார் டிரைவர் மாணிக்கம் போர்ட்டிகோ தூணுக்கு பின்பக்கம் மறைவாய் நின்று பீடி உடுத்துக் கொண்டிருக்க வீட்டுக்குள் பேச்சுக்குரல் கேட்டது. இருட்டிலிருந்து வெளிப்பட்ட இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் மஃப்டியில் இருந்ததால் வருண் அவரை குழப்பமாய் பார்த்தான். யார் நீங்க? போலீஸ். வருண் உள்ளுக்குள் மிரண்டான். தயானந்த் விவகாரம் போலீஸ்க்கு தெரிந்து விட்டதான். என்ன வருண், நான் போலீஸ்னு சொன்னதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அடையாள அட்டையை பார்க்குறியா? மதுராந்தகம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன். தன் பாக்கெட்டில் வைத்த இருந்த அடையாள அட்டையை எடுத்து வருணுக்கு முன்பாய் பிடித்தார் பால் பாண்டியன். வருண் வியர்த்து மினுமினுத்த முகத்தோடு சிரமமாக எச்சில் விழுங்கினான். சார், என்ன விஷயமா என்ன நிறுத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறியா? வருண் தலையாட்டினான். பால் பாண்டியன் கேட்டார். இப்போ பஸ் ஏற்றி விட்டிய அந்த பொண்ணு யார்? ஜெனிஃபர் சார். காதலியா? கல்யாணம் பண்ணிக்க போகிற போல இருக்கே? ஆமாம் சார். ஜெனிஃபர் வீட்டில் முறைப்படியான கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நாளைக்கு கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. இட்ஸ் ஓகே, அது உன்னோட பர்சனல் மேட்ரு. அதில் தலையிட நான் விரும்பலை. நான் உன்னை விசாரணை பண்ண வந்ததுக்கு வேற ஒரு விஷயமா. ஏன்னா சார், உன்னோட ஃப்ரெண்டு லீலா கிருஷ்ணனை கடைசியாக இன்றைக்கி பார்த்தேன். லீலா கிருஷ்ணனா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். ரொம்ப நாளா? எவ்வளோ நாள்? 2-3 மாதத்துக்கு மேலே இருக்குது சார். எதுக்காக கேட்குறீங்க? அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. கடந்த 2-3 மாதமாக நீ லீலா கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை? இல்லை சார். போன மாதத்தில் ஒரு நாள் அவனை பார்க்குறதுக்காக வண்டாரப்பேட்டை அட்ரஸுக்கு போயிருந்தேன். வீடு மாறி போயிட்டு தான் சொன்னாங்க. ஏதோ ஒரு மதுராந்தகம் அட்ரஸு. போய் பார்க்கலையா? இல்லை. ஏன்? எனக்கு ஒரு வேலையை தேடிக்கிற மும்முரத்தில் இருந்ததால் யாரை பற்றி நான் அக்கறைப்பட்டுக்கல சார். சரி, லீலா கிருஷ்ணன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்னு தெரியுமா? முன்னாடி ஒரு பட்டன் ஃபேக்ட்ரியில் வேலை படுத்துட்டு இருந்தான். அதை ரிசைன் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தான்.
அதுக்கப்புறம் தனியாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனை பற்றி எனக்கு ஒரு எதுவும் தெரியாது சார். லீலா கிருஷ்ணனுக்கு ஏதாவது காதல் விவகாரம் இருந்ததா? ஒரு பொண்ணை காதலிக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு பேர் யாருன்னு தெரியுமா? பொண்ணு யாருன்னு ஃபோட்டோ காட்டியிருக்கான். இந்த பொண்ணு அவனுக்கு எழுதின சில கடிதங்களையும் அனுப்பின வாழ்த்து அட்டைகளையும் காட்டியிருக்கான். பொண்ணோட பேரை கூட சொன்னான். இப்போது ஞாபகம் இல்லை. பேர் என்ன சொல்கிறேன்? நான் சொல்கிறேனே, யமுனாவா? இருக்கலாம் சார், சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பொண்ணா பாரு. பால் பாண்டியன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த யமுனாவின் ஃபோட்டோவை எடுத்து காட்டினார். ஃபோட்டோவை வாங்கி சோடியம் வேப்பர் விளக்கு வெளிச்சத்தில் உயர்த்தி பிடித்து பார்த்தான் வருண். 10 வினாடி தீர்க்கமான பார்வைக்கு பின் பால் பாண்டியனிடம் திரும்பினான் வருண். இந்த பொண்ணு தான் சார். 2 பேரும் ஒருத்தரை விரும்பியிருக்காங்க, பின்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? தெரியல சார். இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்டதும் சரியான பதில் கிடைக்கும். லீலா கிருஷ்ணன்கிட்ட இனிமேல் இந்த கேள்வியை வந்துட்டு இல்லை, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லீலா கிருஷ்ணன் நேற்று ராத்திரி இறந்துட்டான். வருண் விக்கித்து போய் கேட்டார். எப்படி சார்? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு லீலா கிருஷ்ணன் கோழை கிடையாது சார். அவனோட மனதைரியம் வேறு யாருக்குமே வராது. அப்படின்னா இது கொலையா? எனக்கு தெரியாது சார். சரி, லீலா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வச்சுக்குவான். அப்படி ஒரு கொலை செய்யப்பட்டிருந்தா அந்த கொலைக்கு யார் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிற வருண்? சார், சமீப காலமாக லீலா கிருஷ்ணனுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவனோட சமீபத்திய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. லீலா கிருஷ்ணனை காதலிச்ச யமுனா இப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளாக இருக்குது. அது உனக்கு தெரியுமா? தெரியாது. யமுனாவை எந்த சந்தர்ப்பத்திலாவது நீ நேரில் பார்த்து பேசியிருக்கியா? இல்லை, ஃபோட்டோவில் பார்த்தோட சரி, நேரில் பார்த்ததில்ல. நீயும் லீலா கிருஷ்ணனும் 3 மாதத்துக்கு முன்னாடி வர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நடுவில் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பகையா? சேச்சா, இப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஏதோ இருக்குன்னு என் மனசுக்கு படுது. உன்னோட ரூமை சோதனை போடணுமே, போடலாமா? சார், திகைத்த மருணின் மனசுக்குள் ப்ரீஃப் கேஸும் அதில் அடைபட்டு இந்த 10 லட்சம் ரூபாயும் ஞாபகம் வந்தது. உடம்பு வியர்த்தது. என்ன, போகலாமா? என் மேலே சந்தேகப்படுறீங்களா சார்? பால் பாண்டியன் சிரித்தார். உன் மேலே சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் உத்தம புத்திரம் கிடையாதே. ஒரு கொலை பண்ணிவிட்டு மும்பை ஜெயிலில் 2 வருஷம் இருந்தவன் தானே நீயே. தொடரும்.